உங்ககிட்ட ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது சார். எதுக்குப்பா என் கதை உனக்கு என்னத்துக்குப்பா? டென்ஷன் யார்ட்ட காட்டுவாங்க? நான் தான் சார் பலிகடை. புள்ள கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல சார். அக்கறையில தான் நாங்க கேக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அக்கறையை நான் என்ன பண்ணேனே தெரியலையே. மாமியார் கொடுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம். இப்போ முதல் முறையா மருமகன்கள்ட்ட கேட்போம், என்னென்ன மாமியார் கொடுமை நடக்கிறது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அவங்கள தாண்டி எடுக்க முடியாது. அது என்ன விஷயம் சொல்லிட்டு நீங்களே கேளுங்க சார். என்ன விஷயம் சொல்லுங்களேன். சாம்பார் ஆப் எனக்கு. அக்கறையில பேசுறதை தவிர மத்தபடி வந்து அவங்கள வந்து மனசை நோகடிக்கணும், அவங்க விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுல சார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வச்சிருவாங்க ஆக்சுவலா. நீங்க ஆக்சுவலா போட்டு வாங்குறீங்கங்கறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் போட்டு வாங்கி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல சார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் இங்க அக்கறை பத்தி பேசவே இல்ல. முன்கூட்டியே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு முன்னாடியே தான் குழந்தை எல்லாமே எங்க கிட்ட சொல்லிடுதே. வெக்கமா இல்ல சார்? தூங்கல, சாயங்காலம் குழந்தைக்கு என்ன கொடுத்த, இது ஏன் கொடுக்கல, அது ஏன் கொடுக்கல, இவ்வளவு விவரம் தேவைப்படுது உங்களுக்கு. அக்கறை இருக்கிறதுனால கேக்குறோம். bro, it's very wrong bro. நினைக்கிறேன் நீங்க ஷேர் பண்ணல. அவங்க வீட்ல நடக்குதுன்னா நமக்கு தெரியாது. சொல்லவே மாட்டாங்க. எதுக்குப்பா என் கதை உனக்கு என்னத்துக்குப்பா? என் கதை உங்களுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டிய மல்லிப்பூ மாதிரி வச்சுக்கோப்பா, வேணான்னு சொல்லல. பேர் கேடக்கூடாது. என் பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா வளர்த்திருக்காங்கன்ற பேர் எனக்கு வரணும். ஷேர் பண்றேன்னா நாங்க கேட்கலப்பா. பேத்திய மேல அக்கறை இருக்கிறதுனால நாங்க பேசுறோமே தவிர. கட்டி கொடுத்த பிறகு வரிசையா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா அது எப்படி அக்கறை அக்கறை இப்ப சொல்றீங்கல்ல? அப்ப திருமணத்துக்கு முன்னால உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? மாட்டிக்கிட்டியா? புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நீங்க பேசலாம். எல்லாம் பக்காவா எல்லாம் பண்றாவ. அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? அதான் பாத்துக்கறாங்க சார். குழந்தை மேல இருக்கிற அக்கறையில தான் நாங்க கேக்குறோம். ஐயே இந்த அக்கறையை நான் என்ன பண்ணேனே தெரியலையே. அப்ப அதுவும் தானே சார் ஒரு அக்கறையில. அது உண்மைதான்மா. இப்போ இன்னைக்கு இத நம்ம 4 வாட்டி ஃபோன் பண்ணா மட்டும் கசக்குதா சார்? ஒரு பொண்ணு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணையும் இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்கள நம்பி ஒண்ணும் விசாரிக்காம இருப்பாங்களா? எப்படி அது? எப்படிரா அந்த குடும்பம் எப்படி நடக்கணும்ங்கறத நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? கணவன் மனைவி நேரடியா பேசிக்கிட்டுமே ஏன் நீங்க குறுக்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. இல்ல, நான் உங்க மனசை தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். உங்க புத்தம் சொல்ல. ஐயா நீங்க 120 இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? அவங்களுடைய ஹெல்த் மேல அவங்களுடைய குடும்பத்து மேல அக்கறை எடுக்கிறது ஒரு பெரிய அக்கறையை கொண்டு நான் எங்க வைக்க இருங்கம்மா. நல்ல விஷயங்களை கேட்டுக்க வேண்டியதானே சார். யார் சொன்னா என்ன சார்? மாமியார் சொன்னாருன்னா அம்மா சொன்ன அம்மா மாதிரி இருந்து நாங்க சொல்றோம். புதுசா இருக்கு. நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சிரணும் அப்பலாம் சொன்னா அவங்க தங்கச்சி மாதிரி இருந்து சொல்றாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கேட்டுப்பீங்களா என்ன? என்ன கொடுத்துற நீ? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன சொல்றாங்க, என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னு தெரியாது. சோ என்னோட ப்ரோகிராம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா உண்மை. நல்ல விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா கேட்டுப்பேன் சார். நல்ல விஷயமா இருந்தா கூட நாத்தனார் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். தானே எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? அக்கறைங்கறாங்கல. உண்மையிலே இந்த அக்கறைங்கிற வார்த்தை அதாவது அக்கறை இல்ல சார், அதுக்கு பேரு கண்ட்ரோல். கரெக்ட்டா கேட்டுட்டா? வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அசிங்கமா இருக்கும், அது தைக்கும். சோ மத்தவங்க அத கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்ட். அது என்ன தப்பு? இஃப் ஷீ இஸ் டேக்கிங் இட் as a right partனா அந்த வார்த்தை என்னோட காதுக்கு வந்திருக்காது. கிட்டத்தட்ட 18 பேர் எங்க வீட்ல ஜாயின்ட் ஃபேமிலி. அதுக்கு என்னங்கறப்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவோம். கோவம் வரும்போது திட்டுவோம் ஃப்ரெண்ட்லியா, திரும்பி மறந்துரும், ஜாலியா பழகுவோம். இதான் திஸ் இஸ் எங்களுடைய பழக்கம். கெட்ட வார்த்தை சொல்லிட்டியா, ஐயோ நீ இதை நீ சொல்லிட்டியா, இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் அப்படிலாம் பேசி பழகிற பழக்கம் வந்து எங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலில கிடையாது. கெட்ட வார்த்தையோ அல்லது கோபப்படுறதோ அதெல்லாம் இல்ல. நாங்க கொஞ்சம் பெர்ஃபெக்ட். அந்த மாதிரி நீங்களும் பெர்ஃபெக்ட்டா இருங்கங்கறத வெவ்வேற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு படிக்கட்டா ஏறி வராங்க. நைனா நம்ம ஃபாலோவ்ல வந்தா நம்மள மாதிரி நைனா நல்லா இருக்கும்ன்றதுனால தான் சொல்றோம். என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா? வந்துருப்பா எங்க வீட்டுக்கு, உங்க அம்மா வேணாம், உங்க அக்கா வேணாம், உங்க தங்கச்சி வேணாம், உங்க மாமனார் வேணாம், உங்க உறவு வேணாம், நீ வண்டி வந்துருப்பா நான் சொல்றேன். நாங்க நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு எந்த வேலை வெட்டின்னு தெரியாது, எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம், கத்துக்குவா போ கத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லலான்னு சொன்னதுதான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் செல்லமாவே தான். அட்லீஸ்ட் வந்து சமையல் பண்ணமா கூட இல்லப்பா சமையல் பண்ண தெரியாது, நான் கூட பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கறேன் நான். இல்ல இப்ப இந்த டென்ஷனை யார்ட்ட காட்டுவாங்க? அவரு நான் தான் சார் பலிகடை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க அதுக்குள்ள வர்றீங்கன்னு கேக்குறாரு. நான் பதில் சொல்றதுனே எனக்கு தெரியல. அப்ப பதில் தெரியல. வருவோம். என்ன மாமியார் கொடுமை? சொல்றமா சொல்றேன். ஒரு 10 கேன் தண்ணி இறக்கம்பா, ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் போடம்பா, ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கம்பா. ஐடியா நல்லா இருக்கே. என்ன பண்ணது சாப்பிட்டீங்களா? எங்க வெளியே போனா கூட கால் வந்துட்டே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல ஃப்ரீயா இருக்க முடியாது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல?
ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி பண்ணுங்க. நீங்க இந்த இதுல நீங்க 10 வாட்டி ஒரு நாளைக்கு கால் பண்றீங்க. சார் நாங்க ஷிஃப்ட் போட்டா சார் பண்ண முடியும். நக்கல்யா அவனுக்கு. மொபைல கட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க உடனே போன் எடுக்கலான்ட்டு என்ன ஏதாச்சும் அங்க கார் எடுத்து நேரம் மடிப்பா கத்து வந்துடுறாங்க. கேக்க நகர்ல இருக்காங்க அவங்க. போன் எடுக்கலாம் வீட்டுக்கு போறீங்களா நேரா? சாப்பிட போவாங்க, வேற எங்கனா சொந்தம் அப்படிதாம்மா உலகம் முழுக்க போறாங்க. உங்க வயசு என்ன? என் வயசு 40 சார். நான் சொல்ற என்னால நம்ப முடியலையே. சில போய் யங் கப்பல் சந்தோஷமா இருப்பாங்க. சார் சந்தோஷமா இருக்கட்டும் சுறா சார். வந்து எனக்கு ஒரு தின்னுட்டு ஃபோன் பண்ணிட்டா நான் கொஞ்சம் வீட்ல நிம்மதியா இருப்பேன் சார். இது டூ மச். இது டூ மச். அத உங்கள்ட்ட சொல்லிட்டு பண்ணுச்சா? இல்லீங்களே. பாத்தீங்களா? லவ் பண்ணேல சொல்லாத புள்ள இப்ப பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? பக்கத்து வீட்டு புள்ள வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கி, என் பிள்ளை என் பேர பிள்ளைல எங்க படிக்கணும்? பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் கஷ்டப்படணுமா இல்ல நான் முன்னேறணுமான்றத நான் தான் முடிவு பண்ணணும். இந்த விஷயத்துல தலையிடுறது வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது. உங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏன் ஃபங்க்ஷன் வரலன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ் கிட்ட அவங்க ரிலேட்டிவ் அவங்கள சம்மந்தப்பட்ட ஆளுங்க அது அவங்க சண்டையா இருக்கும்போது போகக்கூடாது. இது அக்கிரமம். இது ஆண்டவனுக்கே அடுக்காது. அங்க போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? நான் அவங்கள்ட்ட சரி ஏன் போறீங்க, போயிட்டு வந்தா ஏன் போறீங்க, பழகலாம் இவங்கள்ட்ட பழகக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுக்க முடிவு பண்ணுவாங்க. இதை எடுக்கவே வேண்டாம்னு நினைச்சேன். அவரே தான் எடுத்தாரு. இந்த டாபிக் நான் எடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். பட் வந்து அவரே வலையில வந்து சிக்கினார். ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. உடனே என்ன பண்ணுவாங்க, எங்க மாமியார் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, என்ன பாத்துட்டு இருப்பாங்க. உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சொன்ன மாதிரி காத்து கருப்பு வந்துரும், ஃப்ரெண்ட்ல உட்கார வைக்க கூடாது, நான் அவங்கள கூட கூட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டு போங்க, அவங்க யாரனா சொல்லி அனுப்பி விடுவாங்க சார். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். எப்படி முடிவு வச்சுக்கணும்? இப்போ எனக்கு வந்து தாடி வளர்க்கறது பிடிக்கும், ஆனா நான் தாடி வளர்த்தா அவங்க சொல்லுவாங்க அங்க பாரு எவ்வளவு தாடி வச்சுட்டு இருக்கான். மாமியார்கள் அம்மாவாகலாமா? வாய்ப்பே இல்லை சார். எங்க அம்மாட்ட நான் வந்து வேலையை பார்த்துட்டு போமா ஏமா சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை கூட சொல்ல முடியாது சார். அப்படி சொல்லி கிளாஷ் ஆகும், தன்மானம் எல்லாமே இருக்கும். ஸோ மாமியார் தான். ஏன் எங்ககிட்டயும் அதே மாதிரி அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி எங்ககிட்டயும் இருங்க அதே மாதிரி. எப்படி உங்க பையன் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? உங்க மருமகன் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? என் பையனுக்கு தான் சார் கொடுப்பேன். ரைட். நான் குமார் அவசரப்பட்டியே. எங்க வீட்டுல தான் பண்ணணும்னு சொல்றாங்க, ஓகேவா? எங்க வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, 9வது மாசம் வந்து நம்ம வீட்டுல செஞ்சுதான் வந்து தாய் வீட்டுக்கு அனுப்பணும். நம்ம அதானே உலக வழக்கம். ஊர்ல என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. நேத்து மேரேஜ் முடிஞ்சுது. அடுத்த நாள் வந்து நான் வராமலே அவங்க வளைகா பண்ணிட்டாங்க ஊர்ல. இப்போ நம்மளா பையன் வீட்டில் ஒரு முறை பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் ஒரு முறை பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பொண்ணு வீட்டு சைடு தான் பண்ணுற மாதிரி இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. எதுக்காக எடுத்துட்டு போய் விடலைன்னா அந்த பசங்க கூட வந்து நிறைய விளையாடிட்டு அவங்க வீட்டுல காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? குறை சொன்னாங்களா? அதுவே நீங்க அத்தனை பேர் சொன்னீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மாமியார்னாக்கா கருவேப்பிலை சார் யூஸ் பண்ணிட்டு அவங்களை வந்து தூக்கி போட்டணும். இது உலக வழக்கம் தானுங்களே. அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மருமகனுக்கும் பயப்படணும். என்ன சார் வாழ்க்கை? மாட்னாடா மானஸ்த. திருப்பி சார் கூட சொல்லலாம், அடிக்க அதே சொல்லாதமான்னு சொல்றேன் சார். திருப்பியும் அக்கறை, குடும்பம் மேல அக்கறை, பாசம், அதனாலதான் நாங்க பேசுறோம். முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப கூட அழகா அவரை பார்த்து கிளியரா அவர்கிட்ட பேசிட்டீங்க, உங்க மாப்பிள்ளைகிட்ட பேசல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.